இந்த கண்டஸ்டன்ட் என்னதான் பண்றாங்க? எப்படி இவங்களுக்கு இவ்ளோ சப்போர்ட் வருது? எப்படி இவங்களுக்கு இத்தன மக்கள் சப்போர்ட் பண்றாங்க? அப்படின்னு நீங்க எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. பிபில எப்படி பிஆர் ஒர்க் நடக்குதுங்கிறத பத்தி தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பிக் பாஸ்க்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு கண்டஸ்டன்ட்டும் அவங்க வந்து ஒரு பெரிய ஏஜென்சி பிஆர் ஏஜென்சிக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டா குடுத்துட்டு வருவாங்க. ரொம்ப லேக்ஸ்ல குடுத்துட்டு வருவாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து பிஆர் ஒர்க் பண்றதுக்காக குடுத்துட்டு வருவாங்க. இது வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டுமே ஓரளவுக்கு பண்ணுவாங்க. பட் இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் பிஆர் தான். பாசிட்டிவ் பிஆர்னா என்ன நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எடிட்ஸ்லாம் போடுவாங்க. இந்த தக் லைஃப், இந்த கண்ணாடி போட்டு பேசுகிறது, இந்த மாதிரிலாம் நிறைய எடிட்ஸ் போட்டு நிறைய வைரல் பண்ணுவாங்க. அப்போ அந்த கண்டஸ்டண்ட்டை எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும். பட் இந்த சீசனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை தவிர மித்த எல்லாரையும் டவுன் பண்ணுங்கள், அதுலேயும் முக்கியமாக யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் டவுன் பண்ணுங்கங்கிற மாதிரி ஒரு ஒர்க் நடந்திருக்கு. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சீசன் ஸ்டார்ட் ஆன உடனேயே பெருசாக ஒன்றும் ஃபேமஸாக இல்லை. எல்லா மக்களும் பார்த்துட்ருப்பாங்க, யாரை சப்போர்ட் பண்ணுறதுனே தெரியலையே, அப்படி ஒரு கன்ஃபியூஷனில் இருந்துகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி ப்ரமோஸ்க்கு கீழே ஒரு பர்டிகுலர் பேர் போட்டுட்டு, காவ்யா அப்படின்னா ஒரு காவ்யாங்கிற பேர் போட்டுட்டு ஃபயர் போடுறது, காவ்யான்னு ஹார்ட்டாக போடுறது, இப்படி ஒரு இதாக போடுவாங்க. அப்போ வந்து சும்மா பார்த்துட்ருக்க 1 hour ஷோ மட்டும் தான் எல்லோரும் பார்ப்பாங்க. எல்லோரும் 24/7 பார்க்க மாட்டாங்க. அப்புறம் எல்லோரும் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆன உடனே பார்க்க ஆரம்பிக்க மாட்டாங்க. கொஞ்சம் லேட்டாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து அந்த பேரை பார்த்தோன்னே, ஓஹோ இவங்க தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அப்படின்னு தன்னை அறியாமலே அந்த மக்கள் மனசில் வந்து பதிய ஆரம்பிக்கும். எல்லார் மனசுலையும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒப்பீனியேட்டடாக இருக்கிற பீப்புள் வந்து மாற மாட்டாங்க. மற்றபடி நம்ம சொன்னால் பிரெயின் வாஷ் ஆகிற மக்கள் வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்கிற பீப்புள் ஈஸியாக பிரெயின் வாஷ் ஆகிடுவாங்க. ஓ அப்போ இவங்க தான் நல்லா பண்ணுறாங்க போல இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க மனசில் ஒரு எண்ணம் வந்துடும். இந்த கண்டஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே போயிட்டு எல்லாருக்கும் மண்டை குடைச்சல் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 மணி நேரமாக ஒருத்தரை ப்ரொவோக் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ப்ரொவோக் பண்ணதுக்கு அந்த மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. 1 hour ஷோவில் அந்த 3 மணி நேரம் இவங்க ப்ரொவோக் பண்ணது எதையுமே போட்டு காட்ட முடியாது. அவங்க ரியாக்ட் பண்ணதை மட்டும் போட்டு காட்டுவாங்க. அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ இந்த கண்டஸ்டண்ட்டை எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்களே, ஐயோ பாவம் இவங்களை மட்டும் எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு மக்கள் வந்து நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா 1 hour ஷோ தான் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதனால தான் இப்போ நம்ம சொன்னோன்னா இது வந்து பிஆர் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லையே நான் நார்மல் பப்ளிக் தான், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சில பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த குரூப் எப்படின்னா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மக்கள், அதாவது இந்த பிஆர் கொடுக்குற ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவை நம்பி ஏமாந்த மக்கள் தான் அவங்க. ஸோ ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு 100 கமெண்ட் வருதுன்னா அதில் ஒரு 50 பேர் பிஆராக இருப்பாங்க. மிச்சம் 40 பேர் எப்படின்னா அந்த பிஆர் ஒர்க்கை நம்பி ஏமாந்த மக்களாக இருப்பாங்க. மிச்சம் 10 பேர் உண்மையாகவே அந்த பர்சனோட குணம் பிடிச்சவங்களாக இருப்பாங்க. இப்படி சப்போர்ட் பண்ண ஆரம்பித்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கண்டஸ்டண்ட்டை பற்றி பேச ஆரம்பிக்கிற யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துக்கும் கீழே போய் கமெண்ட் பண்ணி, ஹைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி அவங்கள நல்லா ஃபேமஸ் ஆக்கி விடுவாங்க. உண்மையாக யாராச்சும் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்கள பார்க்குறதுக்கு ஆளே இருக்காது. ஏன்னா புதுசாக வரும்போது அந்த மெயின் அந்த யூடியூப் சேனல்ஸ் மட்டும்தான் மேலே வரும். அப்போ அவங்களே பார்ப்பாங்க. இப்போ எல்லா மக்களும் அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஓஹோ இந்த பர்சனை எல்லோரும் டார்கெட் பண்ணுறாங்க போல இருக்குன்னு. இந்த பிஆர் செட் பண்ணிட்டு வர கண்டஸ்டன்ட் மெயினாக பண்ணுறது என்னென்னா, எல்லாரையும் ட்ரிகர் பண்ணுறது. ட்ரிகர் பண்ணால் தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ரியாக்ட் பண்ணும்போது அவங்க மோசமாகிடுவாங்க, இவங்க நல்லவங்களாகிடுவாங்க. இதில் இவங்க மெயினாக யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னா, இருக்கிறதுலையே கொஞ்சம் நல்லா விளையாடுற கண்டஸ்டன்ஸை. அவங்களுக்கு வந்து இவங்க உள்ளே இருந்து ஒரு பேராக வைக்கிறது, பட்ட பேர் வைக்கிறது, அவங்கள பற்றி ஒரு இவங்க ஃபேக்கு, இவங்க இப்படி, இவங்க அப்படி, இவங்க வந்து தந்திரம் பண்ணுறாங்க, நரி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு ஏதாச்சும் சொல்கிறது. சொன்ன உடனே அவங்க பிஆர்ஸ் வந்து அதை ஹிண்டாக எடுத்துகிட்டு வெளியில் அதை பற்றி நெகட்டிவாக ஃபுல்லாக பரப்புறது. அப்போ வந்து என்ன ஆகிடும்னா, ஒரு ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ்க்குள்ளே இவங்க தான் வின்னருங்கிற மாதிரி, இவங்க தான் டாப்புங்கிற மாதிரி மக்கள் மனசில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஃபுல்லாகவே முட்டு கொடுக்க தான் ஒரு மனித இயல்பு செயல்படுமே தவிர, ஓப்பன் மைண்டோட யாருமே வந்து யார் நல்லா விளையாடுறாங்க, யார் மோசமாக விளையாடுறாங்கன்னு பார்க்கவே மாட்டாங்க. உடனே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத 2-3 பேருமே எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படின்னா, யாராவது தண்ணி குடித்தா கூட காவ்யாவுக்கு கொடுக்காம அவ்வளோ தண்ணியும் காலி பண்ண ஹவுஸ்மேட்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க. ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட எந்த விஷயமா இருந்தாலும் காவ்யான்னு காவ்யாவே தான் மெயினாக இருப்பாங்களே தவிர மற்ற பர்சன்ஸ் யாருமே மெயினாக இருக்க மாட்டாங்க. இப்படியே வச்சு டார்கெட் பண்ணும்போது, ஆஹா இவங்க தான் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேன்ஸ் இன்னுமே அதிகமாகிட்டே இருப்பாங்க. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது நாள் வரை நடந்தது எல்லாமே வந்து ஓரளவுக்கு பிஆர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருமே இப்படி அடுத்த பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸ் யாரையும் அடித்து ஒன்றும் இல்லாமல் தரமட்டமாக்குனது கிடையாது. பட் இந்த சீசனில் அப்படி நடந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய நல்ல கண்டஸ்டன்ஸ் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இது இப்படி கண்டினியூ ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு சீசன்லேயும் வந்து நமக்கு இதே மாதிரி அப்படி அதே பிஆர் ஏஜென்சியை செட் பண்ண
நம்ம போய் எல்லாரையும் டார்கெட் பண்ணி திருப்பி அடித்தோடனே நம்ம ஃபேமஸ் ஆகிடலாங்கிற ஃபார்முலா இதாகிடும். அப்புறம் மொத்த சீசனும் எல்லாமே டாக்ஸிக் ஆகிடும். ஸோ உண்மையிலே பிக் பாஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இப்போது சாண்டி மாஸ்டர் மாதிரி அந்த சீசன் மாதிரி, அப்புறம் லாஸ்ட்டு சீசன் நம்ம முத்துக்குமரன் மாதிரி நல்ல ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும், ஆனால் அவங்க 2 பேரும் எவ்வளோ ஜாலியாக கொண்டு போவாங்க. 2 பேரும் அந்த புளிக்குழம்பு வச்சதுக்கு 2 பேரும் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ஷோ கிடைக்கணும்னா நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் ஓப்பன் மைண்டோட பார்க்கணும். மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க ஸ்டார் போட்டிருக்காங்க, மற்றவங்க ஃபயர் போட்டிருக்காங்கங்கிறதுக்காக அதை ஃபாலோ பண்ணாமல் உங்கள் மனசுக்கு யார் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். மெயினாக யாராச்சும் ட்ரிகர் பண்ணி ப்ளேம் கேம் விளையாடுறாங்கன்னா அவங்கள நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ண அந்த ட்ரிகரிங் கேமே தான் வந்து இதாகிட்ருக்கும். உங்கள் மனசுக்கு யார் சரியாகப்படுது அப்படின்னு நீங்கள் ஓப்பன் மைண்டோட பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த டாக்ஸிசிட்டி வந்து குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.